ஆபீஸ் முடிஞ்சு ஈவினிங் வரைக்கும் நீ உள்ளே உட்கார்ந்துரு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி. வெளியே வராத, அங்கேயே உட்கார்ந்து ஸ்கூட்டர் உள்ள விட்டே பிக்கப் பண்ணிக்கிறேன். சரிங்க, கேக்குது. ஏய் நில்லு. என்ன? நோ क्वेश्चन. புடவை போத்திட்டு போ. ஐயோ. சாக போற வயசுல சைட் அடிக்கிற. போடா. டைம் ப்ளீஸ். 10 o'clock now. Thank you. டேய் இந்த டேய் என்னடா கேட்ட? டைம் கேட்டங்க. எங்க இருந்து வர்ற? மேட்டுப்பாளையத்துல இருந்து வரேன். ஏண்டா டைம் கேட்க மேட்டுப்பாளையத்துல இருந்து ஒருத்தன் ஊட்டிக்கு வருவானடா? வர்ற வழியில எத்தனை மணிக்கூண்டு இருக்கு, எத்தனை கடியார கடை இருக்கு, எத்தனை நான்சென்ஸ்க்கு வாட்ச் கட்டிட்டு போறானுங்க. அது போக டிவி ரேடியோல எல்லாம் சொல்றானுங்கல்ல. அது எதுக்குங்க? நானே கட்டிருக்கேன் வாட்ச். அப்புறம் ஏன்டா இவகிட்ட கேக்குற? ஒரு கிக்கு தான். எனக்கு பக்குங்குதுடா. 6 மாசமா நான் கேட்க நினைக்கிறத கேட்க முடியல, அவங்க சொல்ல நினைக்கிறத சொல்ல முடியல. நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்லிடுங்களேன். அமௌண்ட் எவ்வளவு நேரம் நான் செட்டில் பண்ணிடுறேன். ஃபைனல் செட்டில்மென்ட்ரா. சாரி பிரதர். பாய் சிஸ்டர். ஏண்டி உன் புருஷ குடும்ப மாறதுக்காக போராடிட்டு இருக்கா, நீ என்னடி கக்க கக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கற? போடி உள்ள. நீங்க கிளம்பலையா? மாட்டேன். நீ ஆபீஸ் முடிஞ்சு வர வரைக்கும் நான் இங்க தான் நிப்பேன். என்னமோ பண்ணுங்க. டேய் வாடா. எங்கடா போற? ஆபீஸ்க்கு. இன்னைக்கு ஆபீஸ் இல்ல, போடா. ஏடா பலாப்பழத்துல நீ மொக்கிற மாதிரி உன் பொண்டாட்டியை மொக்கிறீங்க? வசீகரா உன் நெஞ்சில் நிற்க என் பொன்மடியில். ஐயோ ஐயோ அம்மா. விட்டுருங்கண்ணே, உன்கிட்ட கிடைச்சா பின்னிடுவாங்கண்ணே. நான் அப்பாவினே. ஊர் ஜனங்களே ஒன்னா சேர்ந்து துரத்திட்டு வர்றாங்க. நீ அப்பாவியா பாவியாங்கிறத அவங்களை கேட்டே முடிவு பண்ணுவேன். ஆல் த கைஸ் ஸ்டாப். உங்களுக்கு யாராருக்கு என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். அண்ணா விவரத்தை கேளுங்கண்ணே. பேசுற ஓங்கி வாயிலே ஆப்பி போடுவேன். பேசாம இல்லடா. இவன் என்ன செஞ்சான்? இவன் எங்க எல்லாத்தையும் கடை வாங்கியிருந்தான். இப்ப லாட்டரி சீட்ல பிரைஸ் வந்தோடனே எங்களை ஏமாத்த பாக்குறான். லாட்டரியில பிரைஸா? பல லட்சம் இருக்குமோ? இதுக்கு போய் இந்த குழந்தைய இப்படி துரத்துறீங்க? அண்ணா விவரம் தெரியாம பேசாதீங்கண்ணே. டேய் நீ சின்ன பையன், சீட்டை மட்டும் கொடு. டேய் யார் யாருக்கு எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. எனக்கு 25. எனக்கு 10. எனக்கு 30. ஸ்டாப். எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண முடியாது. டோட்டலா சொல்லுங்க. 2 லட்சம். 2 lakhs. ஓகேடா, அதுக்கு நான் பொறுப்பு. இனிமே இந்த குழந்தை பையன் கிட்ட போய் நீ பாஸ் கேட்க. விவரத்துக்கு என்ன ராஜா விவரம்? உனக்காக தான் நான் பேசுறேன்ல. இவன் பணத்துக்கு நான் பொறுப்பு. ஓகே, நீங்க பொறுப்பேத்தா போதும்னே. நாங்க பணத்தை மெதுவா வாங்கிக்கிறோம். ஆனா ஒண்ணுனே, எங்க பணம் மட்டும் வரல, மேலும் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி உங்க கைய கால வாங்கிடுவோம். இது எங்க தொழில் தர்மம். தர்மமா? இது கர்மம். கட்டைய மாட்டேங்கடா. அப்ப நாங்க வரோம். வராதீங்க, போங்க. அப்பா என்ன குட்டிமா, இந்த கொலைகாரன் கிட்ட போய் நீ கடன் வாங்கி வச்சிருக்க? குட்டி, முதல் பரிசு எவ்வளவு? 10 லட்சம். 10 லட்சம். டேய் அந்த 10 லட்சத்தை வாங்கி கடன்காரங்களுக்கு 2 lakhs, சீட்டு வாங்குற உனக்கு 1 lakh, பஞ்சாயத்து பண்ண எனக்கு 7 lakhs. ராசா வா பேங்க் போலாம். எதுக்கு பேங்க்? இந்த சீட்டு மாத்தி 10 லட்சத்தை வாங்க வேண்டாம்? அந்த மொன கடையில கிட்ட கொடுத்துட்டு போறேன். என்ன குட்டிமா, முனக்கடைக்காரன் 10 லட்சம் ரூபாய் வச்சிருப்பானா? 10 ரூபா வச்சிருப்பான்ல. எது 10 ரூபாயா? ஆமா, எனக்கு விழுந்தது கடைசி பரிசு 10 ரூபா. என்ன வீடு பூட்டி இருக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எங்க போயிருப்பா? மொத்தமாவே போயிட்டாளா? ஆட்டவா ஏதாவது நடக்கும் தானே கேமராவை ஒடிச்சு வச்சிருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு பாத்துருவோம். காலு மட்டும் தானே தெரியுது, மூச்சு தெரியலையே. பரவாயில்ல, கால் தெரியுது. சிகப்பு கலர் சாக்ஸ். இந்த ஒரு எவிடன்ஸ் போதுமடி உன் கள்ள காதல இந்த ஊட்டியில மட்டுமில்ல, எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி நான் கண்டுபிடிக்கிறேன். வெரி குட், வெரி குட். நான் எங்கேயாவது எதையாவது மறந்தா கூட கரெக்டா எடுத்துட்டு வந்து என்கிட்டயே கொடுக்கணும். ஓகே ஜூலி? என்னங்க வேலைக்கு போகாம நாயோட விளையாடிட்டு இருக்கீங்க? நாய் நன்றி உள்ளது. அது மனுஷங்க மாதிரி வேற யாருக்கும் துரோகம் பண்ணாது. ஆமா, நேத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இல்லாம எங்க போன? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஆபீஸ்க்கு நான் வந்தேன், அங்க நீ இல்லையே. வர்க்கர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்க எஸ்டேட் போயிருந்தேன். ஆமா, நேத்துக்கு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருந்தாங்களா? என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கேள்வி கேக்குற மாதிரி குறுக்க கேள்வி கேக்குறீங்க? உங்களோட பேச எனக்கு டைம் இல்ல, நான் வரேன். போலீஸ் ஸ்டேஷன் எதுக்குடி? இந்த ரஞ்சித் குமாரை பொறுத்த வரைக்கும் கோர்ட், ஆர்குமெண்ட், ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே நான் தான். உன் கள்ளக்காதலை கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். மிஸ்டர் ரஞ்சித். எஸ் கம் இன். யோ ரஞ்சித், இங்க வாயா. வாயாண்ணா. ஏடா கத்துற? எப்ப எங்க பணம் செட்டில் பண்ண போற? எவனோ ஒரு ஃப்ராடு பயலுக்காக பணம் தரேன்னு ஏத்துக்கிட்டேன்.
அதை நான் எப்ப திருப்பி தரணும் அப்பதான் வந்து வாங்கணும். அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்க கூடாது. அதான் நாங்களும் சொல்ல வந்தோம். Thank you. இனிமே நாங்க வர மாட்டோம். அதுக்கு பதிலா எங்க தலைவர் வருவாரு. இவரா தலைவர்? தலைவர் எல்லாம் தொண்டரோட தான் வருவாரு. இவர் என்ன குண்டரோட வந்திருக்காரு? மரியாதையா இன்னும் ஒரு வாரத்துல உங்க பணத்தை திருப்பி தரல உன் உடம்புல தலை இருக்காது. ஏன் அதை எடுத்து இடுப்புல வச்சுக்குவியா? இல்ல தலைவரே, நான் கொடுத்துறேன். போன் வந்தா இல்லைன்னு சொல்லிடு. ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி 9 இருக்கானுப்பா. அதனாலதான் போன் வந்தா இல்லைன்னு சொல்லிட்டேன். கூறு கட்டத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிய, ஆபீஸ்ல இருந்து போன் வர வேண்டாம் ஐயா. அதனாலதான் எனக்கு கடனாளியா இருக்க ஏழவு. அதை விடு, நிச்சயத்தை பண்ணும்ல. நான் வந்துட்டு ஐயர் என்ன வரக்கான்ல கருமாந்திரம். அதுக்கு தான் நம்ம ரஞ்சித் அனுப்பிச்சிருக்கேன். ரஞ்சித், வண்டிய ஜாம் ஜாம்னு வச்சிருக்க பொண்டாட்டி மாதிரி. என்ன சம்பந்தம் இல்லாம பொண்டாட்டி ஸ்கூட்டரி லிங்க் பண்ணி பேசுறான். இவனா இருக்குமோ? சாக்ஸ பாத்துருவான். யோ, என்னையா பண்ற? ஆசீர்வாதம் வாங்குங்க சாமி. ஏயா ஆசீர்வாதம் முன்னால வந்து வாங்குவாங்க? எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷன்ல முன்னால எது பின்னால எதுன்னு தெரியலங்க சாமி. சிவசிவா சிவசிவா. அது போட்டு அளவு கல்யாண மண்டபம் பிக்ஸ் பண்ணிட்டியா? ஐயா, நல்ல விஷயம் பேசும்போது எப்ப பார்த்தாலும் இளவ கருமாந்திரண்டு. நல்ல வார்த்தையும் வாயில வராதா? நல்ல வார்த்தை பேசணும்னு நினைக்கேன். அண்ணா அந்த வார்த்தை வந்து விடுது இல்ல இளவு. சரி சரி, கருமாந்திரம் ஐயர் வராரு இல்லையா? அதான் வந்துட்டல்ல. என்னங்க சாமி, ஏன் இவ்வளவு லேட்டு? அம்மா ரேகா, நான் வரத்துக்கு ரெடியா தான் இருந்தேன். வர வழியில எவனா மண்டைய போட்டானா? ரஞ்சித் லேட் பண்ணிட்டானே. பாத்தியா, இந்த கூறு விட்ட முடிஞ்சு நீ உருப்படாம தான் போற. இவரையே வேலைக்கு வச்சிருக்காரு. யாரு இந்த மூஞ்சிக்காக வேலைக்கு வச்சிருக்க? எல்லாம் பொண்டாட்டிக்காக. அவ எல்லா விஷயத்திலயும் பக்கா ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணால. என் பொண்டாட்டி ரொம்ப வர்ணிக்கிறானே, இவனா இருப்பானோ? காலை பாத்துருவோம். ஐயரே, என் பொண்ணு ரொம்ப அவசரப்படுதா. அனாவசியம் டென்ஷன் ஆக்காதிய. கேட்டீங்களா? சீக்கிரம் சட்டு புட்டு நிச்சயம் நாள் குடிங்க. சாக்ஸே போடல, இவனை போய் நான் சந்தேகப்பட்டேன். எதுக்கு இந்த காலையும் பாத்துருவோமா? இது பொண்ணாச்சே. இந்த காலத்துல எதையுமே நம்ப முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னதாய் என்னாச்சு? இந்த இளவு கீழே விழுந்துருச்சு. உன்னுடைய தொல்லை தாங்க முடியல. நீ போயிட்டு உன் பொண்டாட்டி அனுப்போ. இந்த பாருங்க ஐயரே, இந்த ராகுகாலம் எம்மாண்டெல்லாம் எனக்கு ஒத்து வராது. ஆமா, அவன் தான் பறக்குறான்ல. இல்ல ஒரு நல்ல தேதியா பாருங்க. நீயுமா இளவு? இந்த பாருங்க, அடுத்த வாரம் ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு. இளவு அன்னிக்கே வச்சுப்போ. யோ, கல்யாணம் அதுமா இளவு இளவுன்னு பேசிட்டேன். அக்கிரியே கெடுத்து போட்டியாடா. அது என்ன அந்த பக்கம் பராக்கு பாக்க? பராக்கெல்லாம் ஒண்ணும் பாக்கல. சந்துரு வேற ஆனான்னு பாக்குது. யோ ரஞ்சித், என்னங்க? சந்துரு கிட்ட கூட்டு போய. இளவு வாங்கம்மா, இளவு வந்து தொலைங்க. சந்திர எங்க இருக்காரு? இது என்ன ஒயிட் ஹவுஸா? இருக்கிறதே 4 ரூம், ஏதாவது ஒரு ரூம்ல இருப்பாரு. இத வந்துட்டாரு. என்ன சந்திர, எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன்? ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் தான். சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சொல்லு. இது இருக்கு, வாங்க ரூமுக்கு போலாம். நிறைய விஷயம் ஆளை பேசணும் பார்த்தா ஒரு பேச்சு, பாக்காட்டி ஒரு பேச்சு. இதுங்கிட்டாலே இந்த பொம்பளைங்களையே நம்ப முடியாது. இவையே நடு ரோட்ல நிக்கிறா. கண்டுபிடிக்கிறேன். அண்ணா, நான் சந்துரு பேசுறேன். ஹாய் சந்துரு, உன்னுடைய ஃபோன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு பொண்ணு லவ் பண்ண சொன்னியே, அந்த பொண்ணு குழந்தையோட வந்திருக்கா? ஆமா, அவதான். சந்துரு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். அண்ணன் கிட்ட மறைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கும் அவளுக்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா கசமசா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலண்ணே, என்ன நம்புங்க. ஐயோ, என்னென்ன சொல்றீங்க? கர்ப்பம் ஆறதுக்கு சான்ஸே இல்ல. என்னது? என் பொண்டாட்டி கர்ப்பமா? இது சும்மா விளையாட்ட ஆரம்பிச்ச விஷயம். அட பாவி, என் பொண்டாட்டி கர்ப்பமாகிறது உனக்கு விளையாட்டான விஷயமா? அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நமக்கு நம்ம குடும்பமானது முக்கியம். அப்போ எனக்கு மானம் இல்லையா? நான் என்ன நடு ரோட்லயா பிறந்தேன்? எனக்கே தெரியாம இதெல்லாம் நடந்து போச்சு. இப்படியோ இதுல இருந்து நம்ம தப்பிச்சா போதும். நீ யார் கிட்ட இருந்து வேணாலும் தப்பலாம், ஆனா என் கிட்ட இருந்து தப்பவே முடியாது. என்னது? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா போதுமா? ஆஷாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அவ விவரமான ஆளுன்னு. பாவம், அவளே இதை எதிர்பார்க்கலையே. ஆனா நான் இதை எதிர்பார்த்தேன். லைன் கட் பண்ணானே. என் பொண்டாட்டி கிட்ட இருந்து என்ன கட் பண்ணிட்டு இப்ப டெலிபோன் லைனையும் கட் பண்றியா? கீப் தி சேஞ்ச். என்னாச்சு? டிஎன்ஏ பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். ஆனா டாக்டர் கிட்ட போனா இந்த விஷயம் லீக் அவுட் ஆயிடுமே. என்ன பண்ணலாம்? நம்ம சொல்ற இடத்துக்கு வர மாதிரி எனக்கு ஒரு டாக்டர் நல்லா தெரியும். ஆமாண்டி, உன் புருஷனை தவிர வேற எல்லாரையும் தெரியும் உனக்கு. அதான் ஆஷா. கமான் மா. ஏய், ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு அதை கலைக்க பாக்குறீங்களே, தாங்குமாடா இந்த உலகம்?
ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு வந்து நடுக்காட்டுல என்ன பண்றா? என்ன சந்துரு ஏன் இவ்வளவு லேட்? இந்தாங்க. இப்ப அதுவா முக்கியம். நீ வா. இவங்க எங்க? சீக்கிரமா ஆஷா. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏறு. நீங்க முதல்ல உட்காருங்க. சீக்கிரம் முடிச்சுக்கானு. ஐயோ பேசிய டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாம் இதுல இருக்கா? இருக்கு. நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம Dress நடு ரோட்ல மாத்த வேண்டியிருக்கு. ஏய் ஆஷ், அந்த சைடு திரும்ப. ஐயோ. ஆண்டி ஏன் சிப்ப கண்டுபிடிச்சா? அவசரத்துக்கு அவுக்க முடியல. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம நடு ரோட்லயே வா. கையும் கடவுமா மாட்டிட்டீங்க. இன்னைக்கு உங்களை வெட்டி போட்டுறேன். கடனை வாங்கிட்டு நான் கண்ணில் படவே இல்லையா? உங்க 2 பேரையும் கொன்னே போட்டுறேன். டேய் அங்க போற கடகார ரஞ்சித். ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க. சந்திரு எங்க? வந்துருவார் அண்ணே. கூட பொறுப்பே இல்ல. வாங்க டீச்சர் வாங்க. அங்கிள் நீங்க தான் ஸ்கூலுக்கே போலியே. எங்க இருந்து டீச்சரை பிடிச்சீங்க? அண்ணா டீச்சர் வரல பூஜா சொல்லுதே. ஐயோ இந்த இடத்து நாவல்லப்பா. சீக்கிரம் வா ஆஷ். டைம் ஆச்சு. ஹாய் இந்து. சொன்ன மாதிரி வந்துட்டீங்களே. அச்சச்சோ. என்னாச்சு? நம்ம யாரை ஏமாத்தி இங்க வரணும்னு நினைச்சோமோ அது அங்க நிக்குது. ஆஷ், நான் நேரா கல்யாணத்துக்கு வந்துடுறேன். நீ போய் சமாளிச்சுக்க. ஓகே பை. என்ன மாப்பிளைங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க. வாங்க. அது எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நிச்சயதார்த்தத்துக்கு நான் தேவையில்லை. அவங்களே பார்ப்பாங்க. நோ ப்ராப்ளம். 8 மாசமா நீங்க இல்ல அப்படியே வாங்க. ஹாய் சந்திரு. கூப்பிடுறாங்க பாருங்க. போங்க கூட்டி போங்க. இல்ல நீங்க ஏய் அங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? சொன்னங்காதயா சீக்கிரம் வா. ஏன் சந்திரு இவ்வளவு லேட்? நீ இல்லாம கல்யாண சடங்கு ஒண்ணு சரியா நடக்க மாட்டேங்குதுல. நீ இங்க நிக்க வா உள்ள. இல்லங்க. நீங்க இல்லாம சடங்கு நடக்காதா? ஏன்? அது ஐரன் நான் தான் கூட்டி வரணும். அதான். சந்துரு கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. இதுக்கப்புறம் எனக்கு 2-3 ஃபங்க்ஷன் போடுப்பா ப்ளீஸ். ஐயர் தான் இங்க இருக்காரே. அது தெரியாம நான் அவரை பிக்கப் பண்ண போனேன். நான் அவரை தெரியாம அவர் இங்க வந்துட்டாரா? எப்படியோ எல்லாரும் வந்துட்டோம். வாங்க போலாம். மாப்பிள போலாமன்னு அங்கன முறை உள்ள வையா. விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்க. நீ வேற. மாப்பிளையா? எங்கடா போனா அங்கேயும்? ரஞ்சித் சாரி, நான் பார்க்காம வந்துட்டேன். நான் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். எதை பாத்தீங்க? எதை பார்க்க கூடாது அதை பார்த்துட்டு வந்தேன். என்ன மாப்பிள இளவெடுத்து பத்தி இதுகிட்ட போய் எது இதுகிட்டியா? யாருமே என்ன மனசுல மதிக்க மாட்டீங்களாடா? உட்காரு மாப்பிள. உன் புள்ளை இழுத்து கொண்டாடுறதுக்குள்ள பெரிய ரோதனையா போச்சு. யோ இளவு அது படியா. திருநெல்வேலி சோமசுந்தர பிள்ளையின் சேஷ்டகுமாரி ரேகாவுக்கும் திருவாளர். சாமி நிறுத்துங்க. என்ன இளவி அது? நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு. அவசரமா நிறுத்து நீ இளவு. உனக்கு விஷயம் தெரியாதியா? எங்க வீட்டுல மூத்தவங்க இல்லையா? எங்க முப்பாட்டன் தாத்தா அவங்க பேரெல்லாம் சேர்த்து படிங்க சாமி. ஓய் அவ பேரெல்லாம் நீக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் லிஸ்ட் எடுத்து வந்திருக்கேன். இது பாருங்க, ஒருத்தர் பேர் விடாம படிக்கணும். ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானம் படிங்க. நாகப்பட்டினம் நாராயண பிள்ளையின் 4வது பேரனும், காரைக்கால் பாலு பிள்ளையின் கடைசி அதாவது 10வது பேரனும், மாயவரம் மாரிமுத்து பிள்ளையின் மூத்த பேரனும், தஞ்சாவூர் கோவிந்தராஜ பிள்ளையின் எள்ளு பேரனும், மார்க்கெட் மாணிக்க பிள்ளையின் தள்ளு பேரனும். நொல்லு பேரனா? என்ன இளவியாது? இப்படி படிச்சுக்கிட்டே போனேன்னா அப்புறம் நிச்சயதார்த்த டைம் எல்லாம் தாண்டிடும். நேர கல்யாணம் தான். இந்த குழந்தை மாடியில இருந்து குழந்தை மாடியில இருந்து என்ன? மாடியில இருந்து ஐயோ என் குழந்தை. எக்ஸ் மிலிட்டரி கர்னல் ராஜசேகர் பிள்ளையின் மகனும். கடவுள் மேல படிச்சுங்க. அது உங்க பேர் சார். அப்படியா? மறந்து போச்சு. சரி பரவாயில்ல, இதோட நிறுத்திக்குவோம். சீக்கிரம் தட்ட மாத்திக்குவோம். கொண்டாயா. காதல் தோல்வினாலும் பரவாயில்ல, இந்த கள்ள காதல் தோல்விக்கு கண் கலங்கிறியா? இப்ப நான் கலங்கி போய் நிற்கிறேன். ஹாய் கிட்ஸ். கிரிக்கெட்டா? இந்த வெயிலே ஆடுறீங்க? உடம்பெல்லாம் கருத்து போயிடாது? நான் வேணா உங்களுக்கு எல்லாம் ஒரு இன்டோர் ஸ்டேடியம் கட்டி தரட்டா? என்ன சித்தப்பா எங்க மேல இவ்வளவு அக்கறை? ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா? ஹே தர்புஷ், பயங்கர ஷார்ப்பா இருக்க. அது எப்படி கண்டுபிடிச்ச? பசங்களா, உங்களால சித்தப்பாக்கு ஒரு காரியம் ஆகணும். எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் சித்தப்பா? ஒன்றும் இல்ல, நம்ம வீட்டுக்கு குட்டியோட ஒரு சாத்தான் வந்திருக்குல்ல, அது சித்தப்பா எவ்வளவு டார்ச்சர் பண்ணுது. ஏதாவது ஒரு பிளான் போட்டு அதை வீட்டை விட்டு துரத்தணும். இது மட்டும் நீங்க சித்தப்பாக்கு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணா நான் வாங்கிக்கிறேன். எனக்கு ஒண்ணு வேணாம். அவனுக்கு தான் ஒரு ப்ராப்ளம் இருக்கு,
தர்பூஸ்க்கு ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம் தர்பூஸ்? மாமியா, டெல்யா. நான் என் கிளாஸ்மேட் சிம்ரனை 5 மாசமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். டேய், ஆழாக்கு சைஸ் இருந்துட்டு உனக்கு லவ்வா? இதுல சித்தப்பா வேற உனக்கு செட்டப் பண்ணுமா? தப்பா சித்தப்பா, நீ எப்ப எங்க லெவலுக்கு கீழ இறங்கி வந்து ஐடியா கேட்டியோ அப்பவே அந்த மாதிரி அதெல்லாம் விட்டுறணும். சரிங்கம்மா, விட்டுறேன். ஆனா சித்தப்பாவோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்கல்ல? என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்ல? இப்போ என்ன, அந்த பொண்ணை வீட்டை விட்டு தாத்துறோம், அவ்வளவுதானே? யா. டன். என்ன கரெக்டா இருக்கும்ல? டேய், எல்லாம் கரெக்டா இருக்கு, பணத்தை கொடுறா. டேய், நீங்க பண்றதுதான் எங்க தப்பா போயிருமோன்னு தோணுதுடா. ஓய், கை நீட்டி காசு வாங்கிட்டல, போயிட்டே இரு. போற ராஜாத்தி, இந்த பட்டாசு கொடுத்த விஷயம் வெளியில யாருக்கு தெரிய வேண்டாம். குறிப்பா மிலிட்டரிக்காரனுக்கு தெரிஞ்சது என்ன ஷூட் பண்ணிடுவான். எந்த காரணத்தை கொண்டோ நாங்க வெளியே சொல்ல மாட்டோம். டேய் வாங்கடா. எங்க அப்பா பெரிய தாவத்து மஸ்தான் மாதிரி பேசிட்டு போகுதுடா. சின்ன பிள்ளைல ஏமாத்தி பட்டாசு விட்டு காசு சம்பாதிக்கல, இது பாம்பலையா? டே, 10 ரூபா லாட்டரி டிக்கெட்டுக்கு என்ன தலைமறைவா வாழ வச்ச நாதாரி, நீ பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறியாடா? உனக்கு வச்சிருக்கண்டி அணுகுண்டு மேலேயே போட்டுறேன். நம்ம வீட்டுல இவன் என்ன பண்றான்? ஐயோ, அவன் இங்க வந்து தான் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டான், நம்ம எல்லாரோட ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அவன் பேர் மைக்கேல், கோவால இருக்கான். நல்லவன். கொஞ்சம் காசு கொடுத்தா என்ன வேணா செய்வான். அவனை கஷ்டப்பட்டு நான் பிடிச்சிட்டேன். நானும் கையும் களவுமா பிடிச்சிட்டேன். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஐயோ ஆஷ், இதுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இல்லையே சந்துரு, நான் எதுவும் சொல்லலையே. இந்த மானங்கட்ட விஷயத்தை அவ எப்படி சொல்லுவா? நான் தான் கண்டுபிடிச்சேன். கோபப்படாதீங்க, மேட்டர் கொஞ்சம் முத்தி போச்சு. அதுக்காக உன் குழந்தை இன்னொருத்தன் தலையில கட்ட பாக்குறியே, இது நியாயமா? ரஞ்சித், கொஞ்சம் மெதுவா பேசுங்க. நீ மட்டும் பாஸ்டா காரியத்தை முடிச்சிட்டு என்ன மெதுவா பேச சொல்றியா? இது ரொம்ப சிக்கலான விஷயம் ரஞ்சித். இது மட்டும் வெளியே தெரிஞ்சது என் குடும்ப மானமே போயிடும். ஓ, உங்க குடும்பத்துக்கு மட்டும் தான் மானம் இருக்கு, எங்களுக்கு அது இல்லையா? நாங்க என்ன ஈன பிறவியா? இந்த கருமாந்திரம் வெளியே தெரிஞ்சா ஏமானம் இல்லையா போகும். அதனால தான் நான் வெளியில சொல்லல. ரஞ்சித், நம்மளாம் ஒரே குடும்பம் மாதிரி. என்ன ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பழகுறோம். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா நீ சொல்ல வேண்டாம், இவளாவது சொல்லிருக்கலாம்ல. முதலாளி தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. ஓ, அந்த தாடிக்காரன் இதுக்கு உடந்தையா? ஒரு குடும்பமே சேர்ந்து இத குடிச்ச தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? ரஞ்சித், சீரியஸ்னஸ் புரியாம உளராதீங்க. ஒரு பொண்ணுக்கு புள்ளைய கொடுக்க தெரிஞ்ச உனக்கு அதுக்கு அப்பான்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும். ஒரு அப்பாவி தலையில கட்ட பாக்குறியா? அது பாவம் இல்லையா? சரி, எனக்கு தான் தைரியம் இல்ல, அப்படியே வச்சுப்போ. நீங்க தான் அப்பா சொல்லிக்கோங்களேன், யார் வேண்டானா? அது என்னால முடியாது. ஏன்? கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அதுல எனக்கு புள்ளையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டான். அந்த ஓட்டவா டாக்டர் என்கிட்ட சொன்னது மட்டும் இல்ல, ஊட்டி ஜனங்களுக்கே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த புள்ளைய அழைச்சிட்டு நான் ஊட்டி மலை மேல ஏறுனா இந்த புள்ளைக்கு அப்ப யாருன்னு கேட்டா நான் எவனையா காட்டுவேன்? இந்த சிரமம் யாருக்கும் வேண்டான்னு நான் வேற ஒரு அப்பனை செட்டப் பண்ணேன். ஐயோ, நானும் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன் நீ செட்டப் பண்றதே குறிக்கோளா இருக்கிற. நீ செய்யறதுக்கு பேரு துரோகம். ரஞ்சித், கடைசியா என்னதான் சொல்றீங்க? இந்த மேட்டர் நான் ஊர் பூரா சொல்லுவேன். கூடாது. பேப்பர்ல சொல்லுவேன். கூடாது. ரேடியோவுல சொல்லுவேன். கூடாது. டிவில சொல்லுவேன். கூடாது. சொல்லுவேன் சொல்லுவேன் சொல்லுவேன். கூடாது 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 சொல்லுவேன். அப்ப நான் கொல்லுவேன். மானமே போயாச்சு, என் உயிர் போனா என்ன? ஆனா ஒண்ணு சொல்றேன் மிஸ்டர் ரஞ்சித், நான் போறதுக்கு முன்னாடி உங்களை போட்டு தள்ளித்தா போவேன். ஜாக்கிரதை. நீ என்னடா என்ன போட்டு தள்ளுறது? அதுக்கு முன்னாடி நான் உன்னை போட்டு தள்ளிடுறேன். இனி ரிவெஞ்ச், ஒன்லி ரிவெஞ்ச். ஹலோ மிஸ்டர் ரஞ்சித், என்னாச்சு? பாஸ், அன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி பேசிட கூடாது. ஐ எம் வெரி சாரி. அதுவா, நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். நமக்குள்ள என்ன மன்னிப்பு? இந்த உலகத்திலேயே கள்ள புருஷ கிட்ட மன்னிப்பு கேட்கிற முதல் ஒரிஜினல் புருஷன் நான் தான்டா. மிஸ்டர் ரஞ்சித், என்னாச்சு? யோ ஓகே, ஒண்ணு இல்லல. நானும் அன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப தப்பா பேசிட்டேன். ஐம் சோ சாரி. ஓகே. என்ன பாஸ், நீங்க போய் என்கிட்ட சாரி கேட்டுட்டு? நோ நோ நோ, எனக்கு வெளியே என்ன டென்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. அதை சால்வ் பண்றதுக்கு தான் நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த விஷயத்தை வெளியே சொல்லுவேன்னு சொன்ன உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஓகே? எப்படி? நீ வந்த உடனே நான் வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடணுமா? ஹலோ மிஸ்டர் ரஞ்சித், நீங்க என்னமோ மனசுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி இருக்கு. வெளியே சொல்லுங்க. கமா. நோ நோ நோ. என்ன யாரு? அங்க யாரும் இல்ல. இது பப்ளிக்கா 4 பேர் வந்து போற இடம். நம்ம ஃபேமிலி மேட்டர் தனியா. ஓ எஸ் எஸ், யூ கரெக்ட். அப்போ நான் ஒன்னு பண்றேன். இந்த விளையாட்டு முடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்து ஆஷாவோட விளையாட போறியா? சாவகாசமா உட்கார்ந்து பேசுவோம். ஒடிசே ஒடிசே. போடா போ. உன் விளையாட்டால பாதிக்கப்பட்ட கடைசி ஆம்பளை நானா இருக்கட்டும். இன்னைக்கோட உன் கதை முடிஞ்சதுடா. ஓ, நீ அங்க இருக்கியா? வாட் ஹேப்பன் ரஞ்சித்? ஸ்மால் எர்த்குவேக், பூமி அதிர்ச்சி. அது எப்படி உங்களுக்கு மட்டும் தனியா வரும்? வந்துருச்சு.
இப்ப நீ தப்பிக்க முடியாது. ஓய் ரஞ்சித், அங்க என்ன இது கட்ட சந்தன மரமா டீ குட்டான்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியம். பெரிய சந்தன கடத்தல் வீரப்பன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். என் இனிய ஆயுதமே, வெற்றியோடு திரும்பி வா. அட கருமாந்திரமே, கட்டின பொண்டாட்டி தான் சரியில்லைன்னா கத்தியோட புடியும் சரியில்லையா? பல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இதை வச்சே சமாளிக்கிறேன். என்ன ரஞ்சித்? நத்திங். எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்லையே. ஏதோ சத்தம் போட்டீங்க? நோ, ஐ அம் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட். ரொம்ப கீழே இறங்கிடுச்சு போல் இருக்கு. ரொம்ப ஆழமா குத்திருச்சு. நோ 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 நோ, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். நீங்க ரொம்ப அனீசியா இருக்கீங்க. உட்காருங்க. உட்காருதா? அட உட்காருங்க. வேணாம். அரே அதெல்லாம் ஒண்ணுல உட்காருங்க. உங்க முன்னால நான் உட்கார கூடாதுங்க. அப்படி எல்லாம் ஒண்ணுல உட்காருங்க. ஐயா, ஐயோ உட்காருங்க. என்ன இதுக்கெல்லாம் போயிட்டு? ஓடி வந்து குத்திடுவோம். ரஞ்சித், ரஞ்சித், வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. மென்டல் மென்டல். ஐயோ, ஹலோ சார். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். Hi guys, how are you all? Huh? மாப்பியை பார்த்து வந்துடுறேன். ஓ யா யா யா. ஹாய். உங்க பொண்ணு வரலையா? அவ காலேஜ் போயிருக்கா. ஏய் மாப்பிள, மாட்டிக்கிட்டியா? Anyway, congratulations, all the best. சந்துரு, நீங்க எங்க இங்க? அதேதான் நான் கேக்குறேன். நீங்க என்ன பண்ற? இவன் என் காலேஜ் ஃப்ரெண்ட். நேத்து தான் தெரிஞ்சது இவ்வளவு ஊட்டில இருக்கான்னு. ராதா, நீ கேட்டல? இஸ் மை ஹஸ்பண்ட். ஐயோ, எங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு. ஏய் போடாத. ஒண்ணு இல்ல பா, இது சும்மா கன்ஃபியூஷன். ஏ கதிரேசு, காரியாடி பேண்ட் இட்ல போட்டு ஆளே மாறிட்டா. என்ன நினைச்சிட்டு உன் மனசுல? எல்லார்கிட்டயும் என்ன உன் புருஷன் சொல்லிட்டு இருக்க? புருஷனை புருஷன் சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? அத உன் புருஷன் சொல்லிக்கோ. நீ வா, வீட்ல ஒண்ணு வச்சு. ஓ யா, ஐ அம் ஃபைன். ஐயோ, என்ன அனுகுண்டு? ஓ ஐ சி. தலியா ஒண்ணு இல்ல அவள. ஹாய். ஏய் இருடி, எங்கடி போற? சும்மா இருங்க, அவர் அவசரம் தெரியாம தள்ளுங்க. சந்துரு, என்ன ப்ராப்ளம்? ஒண்ணுல, ரேகா அவங்க அப்பா வந்துட்டாங்க. அவங்க கண்ணுல இந்து பட்டுச்சுன்னா நான் செத்த. நீ தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு. நான் பாத்துக்கிறேன். நிஜமா? ஏ பப்பரி பாஸ். யா. ஹாய் ரஞ்சித், how are you man? ஐயோ, என்னாச்சு? நீ தெரிஞ்சு தட்டியா தெரியாம தட்டியா? எது தெரியணும்? என்னாச்சு? ஹாய் சந்துரு. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? வாங்க. இல்ல இல்ல, எங்க எங்க? கப்பிள்ஸ் கங்க்ராட்ஸ் பண்ணோம். ஐயோ, அவங்களுக்கு நான் போய் மாப்பிள பொண்ணு கூப்பிடுதா நிக்கல. போங்க போங்க. நீ ஒரு விவரம் கேட்டாலு பொண்ணை கூட்டி போன்னு சொல்ல வேண்டாம். ஐயோ, ஏன் சொல்லுனா சொல்ல மாட்டா? அதுக்கு தட்டி தான் சொல்லணுமா? இன்னும் எத்தனை பேரா தட்ட போறீங்க? ஐயோ, ரேகா நான் பாத்துட்டேன். நான் இவள பாத்துட்டேன். ஹாய் ராதா. மீட் மிஸ்டர் சந்துரு, மை would be. ஏய், இவர் அப்பவே அவங்க தான் லேட்டா வந்தாங்க. அவங்க அப்படியே வந்திருந்தா இந்த கன்ஃபியூஷனா இருக்காது. இவங்க லேட்டா வந்தனால இந்த கன்ஃபியூஷன். நான் இப்பவே இங்க இருந்து போறேன்னா எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன். சந்துரு, ஏய் நீ உடனே பாரு. என்னாச்சு? இந்து சந்துரு ஹஸ்பண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றா. ரேகா உட்பிங்கறா. சந்துரு ரெண்டு பேரும் ஏமாத்திட்டு இருக்காரு. இத உடனே அங்கிள் கிட்ட சொல்லணும். ஏஷ், இந்து எப்படியாவது இங்க இருந்து கூட்டி போடு. என்னால கன்ஃபியூஷன் தாங்க முடியல. அவங்கள அனுப்புறதை விட நீங்க கிளம்புறது பெட்டர். குட், வெரி குட் ஐடியா. தேங்க் யூ மை டியர் பப்பி பாஸ். நீ சீக்கிரம் வந்துரு. ஹலோ ரஞ்சித். டேய் போடா. ரஞ்சித், இனியும் விட்டு வச்சா நீ ஆம்பளையே இல்லடா. விட மாட்டேன். எஸ் அங்கிள். சந்துரு இத்தனை நாளா உங்களை எல்லாம் நம்ப வச்சு நல்லா ஏமாத்திட்டு இருக்காரு. ஏமாத்துதானா? ஏய் யாரா? நான் விட மாட்டேன். ஏய்
ஐயோ, இந்த பாவத்தை என் கண்ணால நான் பார்க்கவே மாட்டேன். ஐயா 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 ஐயா. ஐ! ஏ, தண்டனகடி, 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 தண்டனகடா, தண்டனகடா, தண்டனகடா. என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். ஐயோ, இவன் இங்க இருக்கிறான். அப்ப நான் அடிச்சது கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாரு. பட் தலையில பலமா அடிபட்டு இருக்கு. அதனால கொஞ்ச நாளைக்கு பேச முடியாது. யார் அடிச்சது? எந்த அயோக்கிய அடிச்சான்னு தெரியல சார். ஆனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். ச்சே. ஐயோ, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. ஒருவேளை மீசக்காரன் போட்டு கொடுத்தானா இல்ல அவன் பூட்டானா? ஐயோ, நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போனா என்ன காரணத்துக்காகடா அவனை அடிச்சு கொன்னேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் குடும்பமான ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுதுடா. இந்த நிலைமையில இருக்கும்போது எப்படி கல்யாணம் நடத்த முடியும்? இத பாருங்க, இப்போ ஃபிக்ஸ் பண்ண முகூர்த்தத்தை விட்டா இன்னும் 2 மாசத்துக்கு நல்ல முகூர்த்தமே கிடையாது. வார்த்தைக்கு வார்த்தை எழவு எழவு சொல்லியிருந்தார். அவரோட எழவு விழறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிச்சுடணும்னு ஆசைப்படுறாரு. என்னமோ சொல்ல ஆசைப்படுறேன், இளவ கன்வே பண்ண முடியாம தவிக்கிறான். இது கூடயா புரியல? கல்யாணத்தை சட்டுப்பட்டுன்னு நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. ஏய், நான் எங்கடா? அப்படியே சொல்றான். ஆமா, இந்த இழவோட நான் எவ்வளவு வருஷமா பழகிட்டு இருக்கேன். இது கூடயா புரியாது எனக்கு? என்ன நடந்ததுன்னே தெரியாம தனி ட்ராக்ல போறேன் அந்த ஐயா. இலே ஒண்ணு கண்டிஷன் எப்படி இருக்கு? ரொம்ப சீரியஸா இருக்கு. அடிச்சவருக்கானே நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி ரத்த வெறி பிடிச்சு பேய்த்தனமா அடிச்சிருக்காயா? இத டாக்டர் சொன்னாரா? அறிவட்டு கிடக்குறாடா, அவனே சொன்னான். என்னது? அறிவு இருக்கும் உனக்கு, அவனே பேச முடியாம கிடக்கான். நர்ஸ் சொன்னான். ஆமா, அடிச்சவன் யாருன்னு அடையாளம் கொஞ்சம் கண்டுபிடிச்சாங்க? கூட தெரியல. ஒரு இன்ச்சு கூட தெரியலையா? தெரியல. அம்பாடி, நான் பொழைச்சேன். ஏய், பெருக்கு பொழைச்ச கிளச்சன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல, அவர் பொழைச்சா 4 ஏழைங்க பொழைச்ச மாதிரி, அந்த 4 ஏழைங்களை நானும் ஒருத்த மாதிரி. மாசமான கை 2 சம்பளம் வருது என்கிட்ட. விஸ்வாசத்தை அவங்ககிட்ட காட்டிட்டு இருக்கியா? கொஞ்ச நாளாவே மகன உன் மேல சந்தேகமா இருக்கு. எனக்கு கூட தான் பல பேர் மேல சந்தேகம். நான் யாரை எனக்கு கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்றது? எல்லாம் கன்ஃபியூஷன் தான். ஆமா, கல்யாணத்தை பத்தி பேசும்போது ஏன்பா பேசாம இருந்தீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான்னு இருந்தோமா. ஆனா அவன் அடிபட்டு சுயநினைவே இல்லாம இருக்கான். அவன் இருக்கிற நிலைமையில எப்படிமா சொல்ல முடியும்? டாட், என்ன அங்கிளுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா. டேய், நான் யாருகிட்டும் சொல்ல மாட்டேன். எங்கிட்ட மட்டும் உண்மை சொல்லிடு. என்னுடைய மீசக்கார பைனான்சியரை மரண அடி அடிச்சது நீ தானே? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என் மேலதான் சந்தேகம். நான் யாரையாவது அடிக்கணும்னா அந்த பிளாக்மெயிலர் தான் அடிப்பேன். பாவம், இந்த வாயிலா ஜீவன், கெட்ட வார்த்தை பிராணி, இதே நான் அடிப்பேன். உங்களுக்கு போக போக தான் தெரியும் வாட்டர் இது பால் இதுன்னு. ஆமா, பக்கடையா வாயிலேயே பேசு. உங்க பையன் தானே? ஒரு நிமிஷம், கொஞ்சம் வாங்க. நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து வராங்க. டெலிகிராம் வந்திருக்கேன். வெரி குட். நாளையில இருந்து நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சொல்றீங்க. குட்டி பப்ளி வாஸ். டேய், ஒரு தடவை மிஸ் ஆகிடுச்சு ஆட்டம் போடாதீங்கடா. நாளைக்கு மொத்த பேரையும் தூக்குறேன்டா. டைம் என்ன? ஆமா, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். டைமுக்கு வராது இந்த பஸ். வந்துருச்சு. ஸ்டாப் 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 ஸ்டாப். ஹேய், இவன் யாரு புதுக்குள்ள? ஹாய் சந்திரா. வெல்கம் வெல்கம். இதுதான் அன்னைக்கு நீ சொன்ன அதுவா? இல்ல, இவங்க வந்து ஐ அம் ஆஷா. ஐ அம் பாஷா. ஏய், மைக்கேல் பேரை மாதிரியா? ரைமிங்கா இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். ஓஹோ, ஏதோ பெரிய ஆளுன்னு சொன்னீங்க. இவர் ரொம்ப சின்ன பையனா இருக்காரு. பாக்குறதுக்கு தான் அப்படி சொல்றேன். என்ன பத்தி? உன்னை பத்தி என்ன இருக்கு சொல்ல? சரி, ட்ரை பண்றேன். இவன் ஆள் பாக்குறதுக்கு தான் குட்டி, ஆனா பெரிய விஷயம்லாம் செய்வான். போதுமா? பிறக்கிற குழந்தைக்கு அப்பனா நடிக்கிறதுக்கு இந்த குள்ளனை கூட்டிட்டு வந்திருக்கிறியா? தமிழ் கல்ச்சரையே கொலாப்ஸ் பண்ற உனக்கு வைக்கிறேன்டா வேட்டு. நம்ம டிராமா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன பண்ணணும் நான் உனக்கு சொல்லி தரேன். வா, பேசிட்டே போறோம். ஓகே, நீ பின்னாடியே இருமா. அப்பதான் வண்டி பேலன்ஸ் ஆகும். இன்னைக்கோட உங்க ஆட்டோ க்ளோஸ் தான். ஏய் ஜூலி. ஐயோ, அட இளவெடுத்த நாயே, உனக்கு பால் எடுக்க ட்ரைனிங் கொடுத்து தப்பா போச்சு. பாம்பு எடுத்துட்டியே. அட சரிய முடிச்ச நாயே, கிட்ட வராத. ஏய் வராத. ஏய் வராத, அது பால் இல்ல பாம்பு.
த்ரோ ஜோலி த்ரோ த்ரோ. அட சனி பிடிச்சானே சொன்னா கேளு பின்னால வராத. ஐயோ ஐயோ ஐயோ. ஏய் வராத. ஏய் வராத. ஏய் வராத. அட வராத. ஏய் வராத. யாரியா? என்ன வேணும்? அட வராத. ஜோலி. ஐயோ 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 ஐயோ. எப்படியாவது அந்த பொண்ணு உன்னோட வைஃப்னு வீட்ல இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சிடணும். ஓகே? அந்த பொண்ணோட பேரு இந்து, மறந்துடாத. அந்த பொண்ணு பேர் இந்து தான் சொன்னேன். அந்த இந்துவுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கொண்டு வந்திருக்கேன். போதுமா? உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப கில்லாடியா இருக்காரு. ஐயோ இதெல்லாம் இவனுக்கு சர்வ சாதாரணம். இவன் பெரிய கிரிமினல். ஆனா ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம என்கிட்ட 50,000 ரூபாய் கேட்கறான். 25,000 ரூபாய் அட்வான்ஸ் வேணுமா? ஏய் ஃப்ரெண்ட் என்ன டின்னருக்கா கூப்பிட்டுருக்க? ஃப்ராட் வேலை பண்ண தானே கூப்பிட்டுருக்க. அப்ப கேட்க கூடாதா? எடு. ஏய் சந்துரு, உன்ன மாதிரி அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுற சண்டாளங்களுக்கெல்லாம் உன் சாவு ஒரு தேரியா இருக்கட்டும். இந்த துப்பாக்கியில தோட்டா தீர வரைக்கும் உன்னை சுட்டுக்கிட்டே இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த குச்சி கொஞ்சம் தூக்குறீங்களா? டேய் எது இது குச்சியா? யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என்கொயரில அப்புறம் வச்சீங்க. 12 ஹவர்ஸ் டிராவல் பண்ணிருக்கேன். உடம்பெல்லாம் ஒரே டயர்டா இருக்கு. என் ஒய்ஃபுக்கு சொல்லி ஒரு பெக்கு சூடா காப்பி கொடுக்க சொல்லுங்க. உங்க ஒய்ஃப் இங்க என்ன வேலை பாக்குறாங்க? என் ஒய்ஃப் இங்க பொண்டாட்டியா வேலை பாக்குறாங்க. அப்பா அண்ணா. பெர்ஃபெக்ட். யார் இவன்? முழிக்கிற மொழியே சரியில்லையே. இது எங்க ஃபேமிலி லுக். இதை வச்சு என்ன தப்பா இட போட்டுறாதீங்க. எதுக்கு நம்ம 2 பேரும் வளவலன்னு பேசிட்டு என் பொண்டாட்டி கூப்பிடுங்க. அடியாய் இடியட். யாரு பொண்டாட்டி யாரா கூப்பிடுறது? ஆளு ஹைட் வெயிட் மொழியெல்லாம் பார்த்தா பெரிய ரோடியா இருப்பான் போல இருக்கு. நமக்கு எதுக்கு வம்பு? இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வந்து உங்க முன்னாடி இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசுவானா? பேசாம அதை கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அம்மா அதை வர சொல்லுமா. எங்கிட்ட இருக்க வாடி. என்ன கூப்பிடுறது காதலே இல்லையா? என்ன இந்த குள்ள குறுக்கு குறுக்க போறா? வாட் டிஸ்டர்பன்ஸ்? வாடி வாய நய வஞ்சகி. ஏண்டி கட்டின சேலையை மாத்திர மாதிரி கட்டின புருஷனை மாத்திர ராட்சசி தாண்டி நீ. எங்கடி என் குழந்தை? குழந்தையா? யார் நீங்க? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? என்னையே தெரியலையா? 1995ல பாப்பநாயகம் பாலத்துல நான் பஞ்சாயத்து போர்டு கிளர்க்கா இருந்த போது என் பக்கத்து சீட்ல நீ டைப்பிஸ்டா இருந்த. உன்னை தள்ளிக்கிட்டு போய் தூக்கநாயகம் கோயில்ல வச்சு தொட்டு தாலி கட்டணும். நான் இப்ப சொல்றேன், எல்லாரும் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கீங்க. இவ ஏன் என்னை விட்டு ஓடினா தெரியுமா? இவருடைய ஆரம்ப வாழ்க்கைக்கு ஏன் சம்பளம் பத்தல. இவ கட்டி இருக்க புடவைக்கும் இவ போட்டிருக்க லிப்ஸ்டிக்கும் என் வருமானம் பத்தாம தான் இவ என்ன விட்டே ஓட்டா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மனம் திருந்தி புருஷன் பொண்டாட்டி ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு பணம் முக்கியம் இல்ல மனநம் முக்கியம் நீ திரும்பி ஒரு நினைச்சேன். ஆனா நீ கல்லஞ்சிக்காரடி வரவே இல்ல. இப்பதாண்டி தெரியுது உனக்கு மனசாட்சி மட்டும் இல்ல மனசே இல்லடி. எதுக்கு என்ன இப்படி ஒரு தங்கமான புருஷனை விட்டுட்டு ஓடி வந்த இந்த பொண்ணை என் பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறதுக்கு நான் இன்னொருத்தனுக்கு லைசன்ஸ் தர மாட்டேன். இவரை நம்பாதீங்க. இந்த ஆள் என் புருஷனும் இல்ல, என் குழந்தைக்கு அப்பாவும் இல்ல. இவர் சொல்றதெல்லாம் போய். அடி பாவி, முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறான். போகிற போக பார்த்தா எனக்கு உனக்கு கல்யாணமே ஆகணும்னு சொல்லுங்க. ரொம்ப ஜாஸ்தி பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு நீதான் புருஷன் இருக்கு. என்ன ஆதாரம் வச்சிருக்க? மேரேஜ் சர்டிபிகேட்டே இருக்கு. வெரி குட் பாயிண்ட். அந்த சர்டிபிகேட்டை இவர் காட்டிட்டா இது ஏன் பொண்டாட்டி இல்ல இவர் பொண்டாட்டின்னு எல்லாம் நம்புவீங்களே. கோ. என்ன பத்திரம் தீஞ்சு போயிருக்கு. ச்சே, எல்லாம் சுத்தி சுத்தி நிக்கிறானுங்க. எய்மே பண்ண முடியலையே. என்னையா அது? ஏதோ மேரேஜ் சர்டிபிகேட் காட்டுறேன். இந்த டெத் சர்டிபிகேட் மாதிரி சர்டிபிகேட்டே செத்து கிடக்குது. கண்ணு தெரியாம பிச்சை எடுக்கிறவங்க கூட நல்ல சர்டிபிகேட் வச்சிருப்பான். சத்தியமா சொல்றாங்க, இதாங்க என் மேரேஜ் சர்டிபிகேட். தூக்கநாயகம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணது கொஞ்சம் தீஞ்சு போச்சு. அந்த தீஞ்சு தவிர மத்தெல்லாம் படிச்சு பாருங்க, டீடைல் புரியும். பொண்ணு மாப்பிள பேரை காண ஸ்டாம்பு என்ற பேர் இருக்கியா? ஏண்டி திட்டம் போட்டு மேரேஜ் சர்டிபிகேட் தீச்சிட்டு வந்திருக்கான். எவ்வளவு பெரிய கில்லாடி. அடியே அன்னைக்கே ஒரு சவால் விட்டிய ஞாபகம் இருக்கா? உன்னை விட ஒரு பணக்காரனை கட்டி நான் வாழ்ந்து காட்டுறேன்னு. ஒரு கையை பிடிச்ச பணக்கார கையை நீ எக்காடாவது போ. ஆனா என் வம்சம், என் வாரிசு, என் ரத்தத்தின் ரத்தம், என் குழந்தைய கொடுத்துரு.
உங்க பிளட் குரூப் ஏ பாசிட்டிவா? நீ சும்மா இரு. ஏன் தேவையில்லாம அவர் குழப்பற? அவர் ஏற்கனவே குழம்பு இருக்கார்ல. அந்த மூஞ்ச பாரு, அந்த புளிய பாரு. பொண்டாட்டி புள்ளையில விட்டு எவ்வளவு சோகமா இருக்கு. நீ ஓகே, குழந்தை உங்ககிட்ட கொடுத்துடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உயிரையே வச்சிருக்கிற குழந்தையோட பேரை கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. எல்லாத்தையும் சொன்ன பாவி குழந்தை பேர் கோட்டை விட்டானே. உங்க குழந்தையோட பேரை தானே கேட்டேன், சொல்லுங்க. என்னது பேரா? குழந்தைக்கு பேர் வச்சுதான் நானே. அதை போய் என்கிட்ட கேட்டு சில்லி கொஸ்டின். யோ நீ வச்ச பேர் தானே, அது சொல்லிக்கொள்ளேன். என்னது பேரா? என்ன பேரை போய் பெரிய விஷயமா பேசிட்டு பாருங்க சார். ஒரு குழந்தையோட பேர் சொல்லி அதுக்கு அப்பா நான் தான் ப்ரூஃப் பண்ற நிலைமை உலகத்துல எந்த ஃபாதருக்கும் வரக்கூடாது சார். என் குழந்தை பேர் நான் கரெக்டா சொல்லிட்டா நீ தான் என் பொண்டாட்டின்னு ஒத்துக்கிறியா? சரி. அப்ப தெளிவா சொல்றேன், கேட்டுக்க. என் குழந்தை பேரு முருகன். என்னது முருகனா? இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. வெறும் முருகன் இல்ல, பட்டி பேல் முருகன். அட்டி வாங்க போற அரோகரா. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நெத்தியடி அடிக்கிற பாரு, திருத்தணி முருகன். டேய் குழந்தை பேர் என்னன்னு கேட்டா 6 படை வீடு ஆர்டர் பண்ணிட்டு இருக்க. விட்டா திருப்பதியே முருகன் கோயிலும் போல் இருக்கு. நீ பயங்கரமான ஃப்ராடரா. எப்படி? பெண் குழந்தைக்கு எவனா ஆம்பளை பேர் வைப்பானா? இதுக்குதான் நம்ம 2 பேரும் டீட்டெயிலா பேசிட்டு வச்சுக்கலாம். நான் டீட்டெயிலா பதில் சொல்லிருப்பேன். எங்க குடும்பமே ரொம்ப டிஃபரெண்டான குடும்பங்க. எங்க அம்மா பேர் ஏகாம்பரம். அப்படியா? உங்க அப்பா பேர் விசாலாச்சியா? கரெக்டா சொல்றீங்க. எல்லாம் ஒரு குத்து மதிப்பு அடிக்கிறதா. உங்க குடும்பமே ஒரு குத்து மதிப்பு தானே. இது பாரு, யாருக்கு வேணா என்ன பேர் வேணா வச்சுக்க. குழந்தைக்கு என்ன பேர் வச்ச? நீங்க ரொம்ப துருவி கேட்டதால என் பேர் எனக்கு மறந்து போச்சு. டேய் என்னடா சத்தம்? ஒன்ல ஸ்லேட் ஃப்ரேம். வீரப்பரை பிடிக்க போன போலீஸ் கிட்ட துப்பாக்கி வாங்கிட்டு வந்து தப்பா போச்சு. எல்லாமே மிஸ் ஆகுது. அம்மா இவனுக்கு இந்துவுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நீ போலீஸ் போன் பண்ணு. டாட் வேண்டாம். இந்த 3 அடி ஃப்ராட் கிட்ட இருந்து உண்மை வர வைக்கிறதுக்கு போலீஸ் இருக்கு. நான் போதும். சேடா உனக்கு எத்தனை விசாரணை முடிய சொன்னோம் புரியல? மடியில என்ன களிமண் வச்சிருக்க? சொல்ல மாடியோ. கண்டுபிடிச்சேன். குழந்தை பேரு மஜா. அடச்சி, குழந்தைக்கு எவ்வளவு மஜான்னு பேர் வைப்பானா? இவன் என் மகனை விட ஃப்ராடா இருப்பான் போல இருக்க. நீ போலீஸ் போன் பண்ணு. ஐயோ போலீஸா? நான் நல்லவன், இவன் தான் ஃப்ராட் சார். டேய் சும்மா இருடா. டாட் இவனை நம்பாதீங்க. கொஞ்சம் வந்தா நான் தான் ஃப்ராட். போய் இவனை ஹையர் பண்ணிட்டு வந்தேன்னு நான் சொல்லுவேன் போல இருக்கு. உண்மை. இனிமே நான் பொறுக்க மாட்டேன் சார். முருகன் சத்தியமா சொல்றேன் சார். இப்ப நான் சொல்றதுல உண்மை சார். வேணாடா. வெட்ரா. இந்த பொண்ணுக்கு இவன் தான் சார் புருஷன். இந்த குழந்தைக்கு இவன் தான் சார் அப்ப. சார் என்ன பொய் சொல்ல சொல்லி 50,000 பணம் கொடுத்து நடிக்க வச்சேன் சார். போட பண்ண சார். இவன் குழந்தை ரூபத்தில் இருக்கிற கொலைகாரன் சார். பாத்தியா உண்மையை சொன்னு ஓடுறான். தங்கச்சி என்ன மன்னிச்சிருமா சார். இந்த பொண்ணை பார்த்தா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கு சார். சார் அவன் பேச்சை கேட்டு இந்த மகாலட்சுமியும் அந்த குழந்தையும் வீட்டை விட்டு அமைச்சு வச்சீங்க. அஷ்டலட்சுமி வீட்டை விட்டு போன மாதிரி தான். அவர்தான் இந்த வீடே போண்டியாயி நீங்க நடுத்துறைக்கு வந்துருவீங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போறேன். வந்து பெயில் எடுத்துருக்கேன். கடைசியில் நீ அங்கதான் போக போற. இப்பவே போ. என்ன அருவாளோட ஓடி வர்றான்? நம்ம அட்டம் தெரிஞ்சு போச்சா? யாராவது ஆம்பளை இருந்தா காப்பாத்துக்கலாம். இங்க மிலிட்டரி இருக்குல்ல? மிலிட்டரி இருக்கு. மிலிட்டரியோட சார்ஜ் பண்ணி அனுப்புறேன் பாருங்க. ஓய் ரஞ்சித். ஓ இதை புடிச்சுக்கிட்டு இங்கேயே நிக்கிறீங்க? சிட்டுக்குருவி லேகிங் சாப்பிட்டா பாடி பில்டப் ஆகும்னு சொன்னாங்க. அதான் குருவி தேடிட்டு இருக்கேன். இதை வச்சு குருவி சுட போறீங்களா? இதை வச்சு கொசுவை கூட சுட முடியாது. நான் போய் வேற துப்பாக்கி அனுப்புறேன். நீ ஒரு துப்பாக்கியா? எவனுமே உன்னை மதிக்க மாட்டேங்கிறான். மண்டல அடிபட்டு சந்திர இல்லாம என்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பிடி வந்து பிடிக்காம மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுங்க டாடி. என்ன விவரம் கிடத்தணும் பேச நீ? உனக்கு தான் தெரியுமில்ல வீட்டுல இவ்வளவு கூத்து நடந்திருக்கு. இரு தெரிஞ்சுமா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்க. என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். அவரோட நல்ல மனசு எனக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு இல்ல பைத்தியம் பிடிச்சிருக்க. அவன் களவாணி பையன் தெரிஞ்சு உனக்கு எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிறது? நீ சும்மா இருடா. இங்க வாயா. எவ்வளவு ஒருத்தி சொல்றது உங்களுக்கு உண்மையா தெரியற மாதிரி எனக்கு சந்திர சொல்றது உண்மையா தெரியுது. உங்களை கூட தான் பெரிய ரவுடின்னு சொல்றாங்க. அது வச்சு அராஜகம் பண்றீங்கன்னு சொல்றாங்க. அதுக்காக உங்களை என் டாடி இல்லைன்னு சொல்ல முடியுமா? ப்ளீஸ் டாடி ப்ளீஸ்.
என்ன சித்தப்பு சந்துரு தான் கல்யாணம் பண்ணி பண்ணி ஒத்த கல்ல நிக்கிறா? அவ சொல்றதுல நியாயம் இருக்குல்ல? என்ன நியாயம் இருக்கு? அவனுக்கு தான் இன்னொரு பொண்ணோட லிங்க் இருக்க. இல்ல இருக்கட்டும் இல்ல. பெரிய இடத்துல இந்த மாதிரி சின்ன வீடு வச்சுக்கிறது சாதாரண ஐயா. ஆமாமா, நீங்க கூட அந்த சங்கரன் கோயில ஒரு இல்ல இப்ப ஏன் அதுகளுக்கு சும்மா கர்றே. யார் தலையில என்ன கிரிக்கி இருக்கோ அந்த அளவு தான் நடந்தாகணும். சந்துருக்கு எவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனா பொண்டாட்டி சொல்லிக்கிட்டு அந்த குட்டி ஒண்ணு அதுதான் பிரச்சனை சொல்லுங்க. அந்த பொண்ணை நான் தூக்கிடுறேன். ஏதாவது செஞ்சு தொலைடே. கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆமா விடியட்டும், முடிச்சிடுறேன். என்னமா ஆபீஸ் வண்டியில எங்க நிறுத்தினானுங்க? இல்ல மாமா, ஆபீஸ்ல ஏதோ டிரைவர்ஸ் ப்ராப்ளமா, அதான் எல்லா வண்டியும் கொண்டு வந்து இங்க நிப்பாட்டிருக்காங்க. உங்க அண்ணன் இப்படி பண்ணிருப்பாருன்னு என்னால நம்பவே முடியல. இப்ப என்ன செய்ய போறீங்க? அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் அண்ணன் குழந்தைய என் குழந்தைய வளர்க்க போறேன். அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. கல்யாணத்தை தவிர வேற வழியே இல்லையா? இப்போ இருக்கிற பொசிஷன்ல கல்யாணத்தை தவிர வேற வழியே இல்ல. கல்யாணத்தை இன்னைக்கே பண்ணியாகணும். திடீர்னு கல்யாணம்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்றது? அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ மட்டும் கல்யாணத்துக்கு ரெடியா இரு போதும். ஓகே சந்திரு, தாலியை மட்டும் மறந்துடாதீங்க. இதே சைஸ் இதே மாடல்ல வாங்கிட்டு வந்துருங்க. எங்க கொஞ்சம் கிட்ட வந்து காட்டு, நல்லா பாக்குறேன். ஏன் இதே தாலியை கழட்டி மாட்டிக்க வேண்டியதானே? செலவு மிச்சமாகும்ல. ஏன் கல்யாணத்துக்கு தான் யாரையும் கூப்பிட முடியாது. வேணும்னா விட்னஸ்க்கு அந்த யூசர் ரஞ்சித்தை கூப்பிடலாமா? ஐயோ அவர் வேண்டாம், விவரம் கிட்ட மனுஷன். காரியத்தையே கெடுத்துருவாரு. கரெக்ட், மறந்துட்டேன். விவரம் கிட்ட மனுஷன். நீ மட்டும் ரெடியா இரு. ஓகே? ஏண்டா இது உங்களுக்கே நியாயமா படுதாடா? என் பொண்டாட்டி கல்யாணத்துக்கு என்னையே விட்னஸா கூப்பிடுறீங்களே. நோ ரஞ்சித், அப்செட் ஆகாத. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. மாப்பிள்ளை இருந்தா தானே கல்யாணம். மாப்பிள்ளையவே கிட்னாப் பண்ணி கில் பண்ணிர வேண்டியதான். ஹைஜாக். சந்திரு, சந்திரு, மகாலி சந்திரு எங்க? நானே உன்னை பார்க்கலாம்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. நீ ஏன் என்ன பார்க்கணும்? இல்ல, சந்துருவை பார்க்கவும் கூடாது, பார்க்கவும் விட மாட்டேன். ஏய், என்ன உளற? உளறல, தெளிவா தான் சொல்றேன், கேட்டுக்க. பரம்பரை பரம்பரையா இந்த வீட்டுக்கு விசுவாசம் இருந்த குடும்பம் எங்க குடும்பம். எங்க அப்பா சாகும்போது என்கிட்ட வாங்கின ஒரே சத்தியம், இந்த வீட்டு மானத்துக்கு ஏதாவது கலங்க வந்தா உன் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துன்னு சொன்னாரு. அப்படியாப்பட்ட என் கண் முன்னாடியே உங்க அப்ப எங்க முதலாளிய கண்டுபிடிச்சிட்டு விட்டான். உங்க அப்பனுக்கு சரியான தண்டனை கொடுக்க போறேன். எஸ், உன்னை கடத்த போறேன். என்ன? ஆமா, உன்னை கடத்திட்டு போய் மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் கோயில்ல வச்சு உனக்கு தாலி கட்ட போறேன். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு மருமக கிடையாது, என் வீட்டுக்கரியா. இந்த வீட்டுல ஒரு வேலைக்கரியா இருக்கணும். என்னது? உனக்கு எனக்கும் கல்யாணமா? இந்த சிரிப்பு தான் என்ன பல நாளா கொள்ளுது. இத்தனை நாள் என் மனசுக்குள்ள மூடி வச்சிருந்த உண்மையை சொல்ல போறேன். ஐ லவ் யூ. வாட்? எஸ். சந்தோஷத்துல மயங்கி விழுந்துட்டியா? இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ரோஜா, ரோஜா குட்டி, எங்க இருக்கீங்க? ரோஜா, ரோஜா, ரோஜா. ஹலோ 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 ஹலோ. ஏடா மைக் டெஸ்ட் பண்ணிட்டு தூக்கிட்டு வாங்கடா. வாங்கடா சீக்கிரம். அங்க விளையாடிட்டு இருக்கு பாரு, அந்த குழந்தைய தான் நீ கடத்தணும். அது பாட்டுக்கு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்குது, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா அந்த குழந்தை இந்த வீட்டுல இருக்க கூடாது. அதை முதல்ல கடத்தி ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துல போய் சேர்த்துரு. தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காத, சொன்னதை மட்டும் செய். சரிங்க. இந்த குழந்தை அழுகவே மாட்டேங்குதே. சரி, நம்மளுக்கு வசதி ஊம குழந்தையா இருக்கும் போல் இருக்குது. உட்காரு கண்ணு. பயத்துல மண்டு வச்சிடாத கண்ணு.
அந்த பார்ட்டி தானே? பாம்பேல தான் இருக்கான். நான் அட்ரஸ் தரேன். I'll call you back. ஏய், இங்கயா இருக்கிற? இன்னைக்கு உன் கதையை முடிச்சிடறேன்டா. கொஞ்சம் கோஆபரேட் பண்றேன். ரஞ்சித், யோ ரஞ்சித், யோ யாருங்க நீங்களா? உன் புருஷன் எங்க ஆளுங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம சுத்திக்கிட்டு இருக்கான். நாங்க என்ன இழிச்சவங்களா? பண விஷயம் அவர்கிட்டயே பேசுறீங்க. ஆமா, உன் புருஷன் பெரிய ரிசர்வ் பேங்க் கவர்னர். அவங்கிட்ட வாங்க முடியாம தானே உன்கிட்ட வந்திருக்கான். அதுக்காக உன்னை கடத்திட்டு போனாதான் உன் புருஷன் பணத்தோட வருவான். மரியாதையா நட. போன் எடுக்கிறது கூட ஆள் இல்ல. எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சாங்க? ஹலோ, டேய், நான் சோமசுந்தரம் பேசுறேன். டேய், கோர்ட்ல நிக்க வைக்கிற, கூண்டுல ஏத்துறேன்னு சவால் விட்டீல. இப்ப எந்த முகரைய வச்சு நான் போன் பண்றேன்? ஏதோ கோவத்துல பேசிட்டேன். நீ பெருசா எடுத்துக்கிடாத. ஏற்கனவே பேசி வச்ச தேதியில கல்யாணம் நடக்கும். ஆமாடா, பேசி வச்ச தேதியில கல்யாணத்தை நடத்த தான் போறேன். ஆனா கல்யாண பொண்ணு மகள்ல இந்து. கூறுகட்டதனமா பேசாத. அந்த பொண்ணு இருந்தா ஏதாவது இடைஞ்சல் ஆயிரும் இல்ல, அதனால அவளை கடத்திட்டு போக சொல்லிட்டேங்க. என்னடா சொல்ற? உண்மையத்தான் சொல்லுத. என் பொண்ணுக்கும் உன் பையனுக்கு தான் கல்யாணம். நீ குறுக்க போந்து ஏதாவது விளையாட நினைச்சா உன்னையும் கடத்திட்டு போயிருவேன். ஆமா. அன்புள்ள சந்துருவுக்கு குழந்தையை உரிய இடத்தில் ஒப்படைத்து விட்டேன். குழந்தையின் எதிர்காலம் உங்கள் கையில் உள்ளது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடவே மாட்டேன். இந்து. பயலுக்கு சந்தோஷத்துல பேச்சே வர மாட்டேங்குது. என்ன பேசுன்னே தெரியல. இது யாரு? ஹலோ, அண்ணாச்சி இருக்கானா? எவன்டா இவன் மரியாதை இல்லாம பேசுறது? நான் தான்டா, மிலிட்டரி குக்கு மாகாளி பேசுறேன். இளவடுத்த பயல, என்ன தைரியம் உனக்கு? டாப் போட்டு பேசுத? நாக்க துண்ட நடிக்கிறவே. நாக்க இருக்கிறத அப்புறம் பாத்துக்கலாம்டா. உன் பொண்ணை காப்பாத்த வழிய பாடுறா. எங்க முதலாளிய கண்ணா பின்னான்னு திட்டீங்கல்ல, அது ஒரே காரணத்துக்காக உன் பொண்ணை கடத்தி வேண்டா. என்ன சொல்லுத? அவ கழுத்துல தாலி கட்ட போறேன்டா. இளவடுத்த பயல சொன்னா கேளு. வைடா மாமா. போன வச்சுட்டானே. வீட்டுல யாரும் இல்லையா? பத்ரம், டேய், ஏன்டா என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கீங்க? தப்பிச்சு போயிட போறா. கஷ்டப்பட்டு கடத்திருக்கோம்ல. 2 மணி நேரத்துக்கு முழிக்க மாட்டா பாஸ். அந்த அளவுக்கு மயக்கமா இருக்கா? நீங்களே கிட்னாப்பரா? ஏன்டா பட்லர் என்ன என்கிட்ட கேள்வி கேட்டு? நோ டென்ஷன், நோ டென்ஷன். ஐ அம் ஆல்சோ கிட்னாப்பர். நீங்க எல்லாம் கேங்கா கடத்திருக்கீங்க, நான் சோலா கடத்திருக்கேன். நைஸ் மீட்டிங். பீச்சர்ல சந்திப்போம். என்னடா பட்லர் கண்ணாபினான் பேசிட்டு போறான்? தனியே தன்னந்தனியே ரேகா உன்னை கடத்திக்கிட்டு வந்தேன். மல்ல 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 மல்ல. சித்தப்பு, அந்த பொண்ணு இந்துவை கடத்திட்டோம். இப்ப குன்னூர் பக்கத்துல. குன்னூரும் இல்ல, எண்ணூரும் இல்லையா? அந்த சமயக்கார மண்டையன் நம்ம ரேகாவை கடத்திட்டு போயிட்டாங்க. நிஜமாவா? அவனை இப்பதான் நான் பார்த்தேன். என்னது பாத்தியா? முட்டா புடியில அவனை. டேய், எங்க அந்த பட்லரு? அண்ணா, அந்த பட்டல் பேர்ல வண்டி மாத்தி எடுத்து போட்டானே. அவன் விட்டு போன வண்டில நம்ம சின்னமா இருக்காங்க. ஹலோ சித்தப்பு, நம்ம பொண்ணு ரேகா கிடைச்சிட்டா. அப்படியா? சொடல மாடசாமி நம்ம கைவிடலையா? சட்டு புட்டு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்துறியா? சரி சித்தப்பு. அப்பாடா, ஒரு நிமிஷத்துல வயித்தை கலக்கிட்டாப்பா. ஹலோ பிரதர். எஸ் பிரதர். முதல்ல வண்டியை தப்பா எடுத்துட்டு போயிட்டேன். இப்ப கரெக்டா மாத்தி எடுத்துட்டு போறேன். See you bye. ஐயோ சித்தப்பு. பிள்ளையாரப்பா, என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட. என் மண்டை குணமாகட்டும். உன் தம்பி கோயிலுக்கு வந்து மொட்டை போட்டுக்கிடுது ஐயா. இது யாரு? ஹலோ, சொல்லியா? சித்தப்பு, மறுபடியும் தப்பு நடந்து போச்சு சித்தப்பு. அந்த மண்டைய விட்டுட்டு போன ரேகாவை மறுபடியும் கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டு போன இந்துவை மறுபடியும் விட்டு போயிட்டான். இளவடுத்த பயல, ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. விவரமா சொல்ல. சித்தப்பு, நம்ம ரேகாவை தூக்கிட்டு மண்டைய முதல்ல வந்தான். நான் இந்துவை கடத்திக்கிட்டு 2வதா இங்க வந்தேன். முதல்ல வந்த மண்டையன் 2வது வண்டியில இருந்த இந்துவை தூக்கிட்டு போயிட்டான். போனவன் சும்மா இல்லாம திரும்பி வந்து 2வதா தூக்கிட்டு போன இந்துவை விட்டுட்டு முதல் வண்டியில இருந்த ரேகாவை தூக்கிட்டு போயிட்டான். நாத்து மடுத்த பயல, மறுபடியும் போட்டு குழப்புதிய. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிடு. என் பொண்ணு இல்லாம நீ வீட்டுக்கு வந்த சங்க துண்ட அறுத்து விடுவல்ல. ஆமா டாட், தப்பு நடந்து போச்சு. இந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டான். இல்லப்பா, அண்ணா இதான் ஆள் வச்சு கடத்திருக்கான். என்னது? ஆமா. யார் சொன்னது? அவனே போன் பண்ணி சொன்னாப்பா. டேம் இட்,
அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணலன்னு ஒண்ணு இந்து கடத்திட்டாரா? டாட் நீங்க வாங்க வாங்க. ஏய் தேங்க ஃபுல் பண்ணு. பெட்ரோல் அடிக்கிற கேப்ல பாஸ் கிட்ட மேட்டர் சொல்லிர வேண்டியதுதான். ச்சே இவன் வேற மயக்கத்தில் இருக்கும்போது தொல்லை கொடுக்குறான். போன் எங்க வச்சு தொலைச்சிருக்கேன் தெரியலையே. வைக்க கூடாத இடத்துல எல்லாம் வைக்கிறானுங்கடா. ஹலோ ஒரே பாஸ், நான் தானுங்க பேசுறேன். நம்ம கிட்னா மேட்டர் தெரிஞ்சு போச்சா? அதுக்குள்ள பாஸ்ங்கறானுங்க. டேய் நான் கடத்துறது உனக்கு எப்படிடா தெரியும்? ஒரே பாஸ் என்ன உளறீங்க? நீங்க எங்க கடத்துனீங்க? நான் தானே கடத்துனேன். டேய் அடம் பிடிக்காதடா, கஷ்டப்பட்டு நான் தான்டா கடத்துனேன். யாருங்க பாஸ் அடம் பிடிக்கிறாங்க? நீங்களா நானா? தொழில் மேல சத்தியமா சொல்றேன், நான் தான் கடத்துனேன். நீ கடத்தல. உன்ன மாதிரி அறகுறை எல்லாம் கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சனால தான் என்ன மாதிரி சின்சியர் கிட்னாப்க்கு எல்லாம் மரியாதை எல்லாம் போச்சு. பொறுக்கி போயல, திருட்டு போயல, பிச்சைக்காரன் நாதாரி, அன்னக்காவடி, பன்னாட பரதேசி போயல, எச்சிக்கிற போயல, ஐவேஸ் பொறுக்கி, போன வைடா புறம்போக்கு. பாஸ் நம்பர் தானே போட்டா எவனோ கண்ணா பின்னான்னு திட்டுறான். இதெல்லாம் செல்போனா தூக்கி போட்டு உடைக்கணும். சார் உங்களுக்கு செல்ல பிரச்சனையா? பின்ன பல்லியா பிரச்சனை? வர வர நாடே ரொம்ப கெட்டு போச்சுடா. பிட்பாக்கெட் அடிக்கிறவன், ஃப்ராட் பண்றவன், போர்ஜரி பண்றவன், பிராஸ்டியூட் பண்றவன் எல்லாம் செல் டு செல் ஒரே லொல்லா போச்சுடா. சார் அதே பிரச்சனை தான் சார் இங்கேயே. அதே ஏன்டா என்கிட்ட வந்து சொல்ற? சார் டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. இவன் ஒரு கருமாந்திரம். என்ன சார் டென்ஷனா? பின்ன ஃபங்க்ஷனா? போடா சார் உங்க வண்டி எடுத்துட்டு வாங்க. அண்ணா 20 லிட்டர் போட்டிருக்கு சார். 320 ரூபா கொடுங்க. இதான் கொடுக்குறேன்ல. ஏய் கத்துன ஒரே குத்து. சார் பில் வேணுமா? கமிஷன் அடிக்கிற டிரைவர் வருவான், அவனுக்கு பில்ல கொடு. என்ன சார் 600 ரூபா பில்லுக்கு 1000 ரூபா தரீங்க? இந்த இதை வச்சுக்கா. டேய் அவ்வளவு பணத்தையும் டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கு என்னடா அதிசயம் நடந்தது? 8வது அதிசயம் ஒண்ணு ரொமான்டிக்கா லுக் கொடுத்து கவனிங்க. எங்க லுக்? அங்க. டேய் கொப்பரத்தங்க தலையா, இது அதிசயமாடா அசிங்கமாடா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? டேய் ஓபனிங் பேட்ஸ்மேன் நான் தான்டா. என்ன சப்ஸ்டிட்யூட் ஆக்கிட்டு ஆளாளுக்கு ஒன் டே மேட்ச் ஆடுறீங்கடா. ஆசா விக்கெட் பேரெல்லாம் தெரியுது உங்களுக்கு? விக்கெட்டா? என் பொண்டாட்டியை கடத்துறானுங்கடா. ரஞ்சித் ஆசா பொண்டாட்டியா? என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கய்யா. எங்க போனான்னு தெரியுமா? அந்த இளவு எனக்கு தெரிஞ்ச நான் ஏன் உனக்கு போன் பண்ண போறேன்? இளவு கீழே போன வையா, இளவு எடுத்த பசங்களா. ச்சே இவங்க எல்லாம். இந்து எங்க? இந்து இருக்கட்டும். என் பொண்ணை உங்க வீட்டு சபையக்காரன் கடத்திட்டு போயிட்டா. மாப்பிள்ள கீப்பிள்ளைன்னு உறவு கொண்டாடாத. உன் பொண்ணை காணணும் மனசு கடை துடிக்குதுல, அதே மாதிரி தான் இந்து எங்க மறைச்சு வச்சிருக்க? அது குன்னூர் அந்த உச்சி பாறை இருக்கிற மேலே இருந்து கீழே செத்து போயிருவாங்களே, சூசைட் பாயிண்ட். இந்துக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு இளவு உன் உடம்பு பூரா. ஐயோ ஐயோ மரும எங்க இருக்கா சொல்லிட்டு என் மகன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு போயா. நானா கடத்தினேன்? அந்த மண்டையா அவன் நாளைக்கு கடத்திருக்கான். அவனே எங்க கொண்டு போறேன்னு என்ன முடிவு பண்ணிருப்பானா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஐயோ என் மகன் போயிட்டானே, தனியா போனா ஆளாளுக்கு அடிப்பானுங்களே. சும்மா கத்தி டார்ச்சர் பண்ண டமால். மகாலி 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 I love you. What? I love you. ஐயோ முதலாளி நீங்க எப்படிங்க? இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. குழந்தை கடத்துறா என்ன கடத்தி வரியடா? ஐயோ நான் குழந்தையை தானே கடத்தினேன், நீங்க எப்படி வந்தீங்க? ஐயோ குழப்பறியடா. நான் குழப்பல, அந்த பெட்ரோல் பங்க்ல ஏதோ குழப்பம் நடந்துட்டு போடுது. அந்த செல் பாட்டி தான் நம்ம வண்டி மாத்தி எடுத்துட்டு போயிட்டான் போடுது. செக்யூரிட்டி போலீஸ் இருக்கான், இப்ப என்ன பண்றது? 100 ரூபாய் நீட்டினா ஆட்டோமேட்டிக்கா கேட்ட திறக்க போறான். நினைச்சேன் நான் கை நீட்டுறதுக்கு முன்னாடியே நீ 100 ரூபா நோட்டை நீட்டுறனா வண்டிக்குள்ள ஏதோ விவகாரம் இருக்குன்னு அர்த்தம். சார் அனாவசியமா பேசாதீங்க. ஃபேமிலியோட பிக்னிக் போயிட்டு வரோம். வைஃப் டயர்ல தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்தா டயர்ல தூங்குற மாதிரி தெரியலையே. ஐ திங்க் நீங்க எல்லாம் இந்த குண்டு பேபியை கிட்னாப் பண்றீங்களோ நான் சந்தேகப்படுறேன். டேய் நோட்ட பார்த்தமா கேட்ட திறந்து பண்ணலாமா? என்னடா அன்வாண்டட் क्वेश्चनலாம் கேட்டு இருக்காங்க. என்னடா அர்த்த கோழி மாதிரி சொல்ற? தூக்குடா. சீக்கிரம். கேட்ட முடிட்டு எங்க போய் தொலைஞ்சான்? இப்ப என்ன பண்றது? செக் போஸ்ட்டை நம்மளே திறந்துட வேண்டியதான்.
என் வண்டி மாட்டிக்கிச்சு. முன்னாடி இத்தனை வண்டி நிக்குது, இதுல எந்த வண்டியில பொண்டாட்டி இருக்கான்னு தெரியலையே. பொண்டாட்டி அம்மாடியா, என்னையா எல்லா வண்டியும் ஒரே மாதிரி இருக்கு? அட வாங்க பாஸ், இந்த வண்டிகள் ஏதோ ஒரு வண்டியில கண்டிப்பா நம்ம குழந்தை இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னமோ நடக்குது. ஏம்மா ஐயோ, வண்டியில காமி சீக்கிரம் ஓடுங்க. டார்லிங், அதுக்குள்ள அவசரப்படுறியே, கொஞ்சம் பொறுத்துக்க. மேட்டுப்பாளையத்துல மேரேஜ், மிட் நைட்ல ஃபேமிலி. எருமைக்கு பிறந்தவன கெடுத்துட்டான். மண்டையா, எஸ், நீ ஏன்டா அவளை கிட்னாப் பண்ணிட்டு போற? இவ மேல நான் எவ்வளவு நாளா ஆசை வச்சிருந்தேன் தெரியுமா? பக்கா பிளான் பண்ணி இவளை கடத்திட்டு போறேன். நீ அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டியாடா? அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடா. ஐ டோன்ட் கேர், எவன் எந்த லிஸ்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல. ஃபைனலா நான் தான் கல்யாணம் பண்ண போறேன். நீ தான் எதை பத்தி கவலைப்பட மாட்டிய. பாரு, இங்க ஒருத்தர் வர்றான். டேய், இது என்ன நேஷனல் ஹைவேஸ் பைபாஸ் ஆடா? போடா பின்னால. வாய முடியா, என் ஆள் அந்த வண்டியில போகுது. என்னது வாடா? அது பல வருஷமா ஏன் ஆடுறாவா? அவன் என்ன எத்தனை பேரா தோர்த்துவீங்க? யோ, அந்த வண்டியை பிடிக்கலையா? வழி முடியா? டேய், போடா பின்னால. இந்த ஆள் வேற முன்னாடி. டேய், நீ என்ன பெரிய சூப்பர்மேனா பறக்குற? நான் கடத்திட்டு வந்தா நீ கடத்த பாக்குறியா? டேய், என்ன ரிவர்ஸ் போற? அவனை இறக்கிட்டு போடா. அவனே ரொம்ப நாள் கணக்கு இருக்குடி. என்னடா பார்வேர்டு வர? ஏய், ஐயோ, see you, bye. ஏண்டா எகிரியாடா போற? இந்த வரண்டா. ஐயோ, வண்டி வேற ஆஃப் ஆயி போச்சே. இப்ப என்ன பண்றது? மகளே, நீங்க எங்க? செக்ரட்டரி, நீங்க எப்படி இங்க? செக் போஸ்ட்ல வண்டி மாறி போச்சா? டேய் குக்கர், அண்ணே அதுக்குள்ள வந்துட்டீங்களாண்ணே? பெரிய சர்க்கஸ் வீரனா வண்டிக்கு மேல ப்ளே பண்ணி போற? மரியாதை ஓடுறா. பெஸ்ட் ஆஃப் லக்ண்ணே. அடி ஆசா, நடந்ததெல்லாம் மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன். மரியாதை வந்து வண்டியில ஏறு. என்ன பாக்குற? மறுபடியும் மாட்டிப்பே போல இருக்கே. எங்கடி ஓடுற? இவ திருந்த மாட்டாடா.